ஹலோ வியூவர்ஸ், இது ஏர்போர்ட் மெயின் ரோட் ஜசான். இந்த ரோடோடைய எண்டில் தான் வந்து ஏர்போர்ட் இருக்குது. அதனால் நம்ம எப்போவுமே இந்த ரோட்டுக்கு வந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரணும். அதே மாதிரி கொஞ்சம் அலர்ட்டாகவும் இருக்கணும். எப்போ வேணாலும் போலீஸ் வந்து செக்கிங்கில் நிற்பாங்க. ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தபோது பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த வழியாக தான் போவேன். அப்படி ஒரு நாள் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்த கார் எல்லாமே இந்த எல்லோ லைன் இருக்குது பாருங்கள், இந்த சைடு அங்கே வந்து அப்படியே போய் நின்றுட்டே இருந்தது. ஒரு கார் 2 கார் நின்னால் சரிங்களாம். நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கிற எல்லா காருமே போய் இந்த பக்கமாக இருக்கிற எல்லோ லைனில் அப்படியே ஒரு க்யூ மாதிரி ஃபார்ம் பண்ணால் நம்ம என்ன நினைப்போம்? இது ஏர்போர்ட் மெயின் ரோடு வேறு. சரி, ஒருவேளை போலீஸ் செக்கிங் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், அதே மாதிரி அந்த எல்லோ லைனில் போய் நின்னாச்சு. நிஜமாங்க, ஒரு கார் கூட கிராஸ் ஆகி போகல. எனக்கு பின்னாடி வந்த காரும் அதே மாதிரி தான் இந்த எல்லோ லைனில் வந்து நின்னாங்க. பார்த்தா இந்த ரோடே பிளாங்காக இருக்குது. அப்படியே இந்த எல்லோ லைன் பூரா கார் நின்றுட்டே இருந்தது. நான் கன்ஃபார்மாக செக்கிங் தான் போல இருக்குது, ஒரு 1/2 hour லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 minutes மூவாய் கிட்ட வரும்போது தான் தெரியுது இந்த லைனில் 500,000 அப்படின்னு சொல்லி ஒரு காஃபி ஷாப் இருக்குது. இந்த க்யூ, இந்த பயபுள்ளைக அத்தனை பேரும் அந்த காஃபி ஷாப்புக்காக நின்றுட்டு இருந்திருக்காங்க. இது தெரியாமல் நானும் அந்த க்யூவில் 10 minutes நின்றுட்டுருக்கேன். இங்கே கிட்ட வரும்போது தான் தெரியுது எல்லாம் இந்த டிரைவின்குள்ளார போய் காஃபி மக் வாங்கிட்டு இருக்காங்க. இது கிட்ட வந்ததுக்கப்புறமா நானும் இந்த சைடு எடுத்து இப்படி வந்தேன். எனக்கு பின்னாடி இருந்த 2 காரும் என் பின்னாடியே வந்தாங்க. போச்சா? ஆக மொத்தம் என்னன்னா, இந்த 500,000 காஃபி ஷாப் வந்து அவ்வளோ ஃபேமஸ் இங்கே சவுதியில். இதுக்கு வந்து டோட்டலாக ஒரு 45 branches இருக்குது. அங்கங்கே இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்லலாம் வச்சுருக்காங்க. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஏதோ வந்து ஒரு பிங்க் மக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டட் சேல் தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காஃபியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்களாம். அதை வாங்கிறதுக்காக அத்தனை பேரும் போய் நின்றுருக்காங்க. இது தெரியாமல் நம்ம அங்கே 10 நிமிஷம் நின்றுட்டு அட பாவிகளான்னு சொல்லிட்டு வந்தோம். எப்படியெல்லாம் மாற்றோம் பாருங்கள்.